சங்கிலியால் கட்டப்பட்ட ஒரு முனிப்பன் பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த முனிப்பன் எழுந்தால் இந்த உலகமே அழிஞ்சு போயிடும். ரொம்பவே சின்னதாக ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு காடு இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே ஏகப்பட்ட சித்தர்கள் அந்த சித்து வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட மந்திர வேலைக்காக இந்த கிராம மக்கள் வளர்க்குற அந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் எடுத்து வந்து பலி கொடுக்குறாங்க. இந்த பலி கொடுக்கறது ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கு. அதனால அந்த ஊர் மக்களுக்கு பலவிதமான சந்தேகம் வருது. இதை பற்றி அந்த ஊர் மன்னர்கிட்டையும் போய் சொல்கிறாங்க. இந்த மன்னர் ஆள் அனுப்பி இந்த ஊரில் இருக்கிற எல்லாத்தையுமே தொலை சொல்கிறாங்க. அப்படி காட்டுக்குள்ளே தொலைம்போது இந்த மந்திரவாதிகள்லாம் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு வந்து சிறையில் போடுறாங்க. அந்த ஜெயிலுக்குள்ளே இருந்தே மந்திரவாதிகள் மந்திரம் பண்ணி அந்த மன்னரோட மனைவியை கொன்னுறாங்க. சரியான கோவம் அடைஞ்ச அந்த மன்னர் என்ன பண்ணா அந்த மந்திரவாதிகளை ஒவ்வொருத்தராக கொல்ல சொல்றாங்க. அதே மாதிரி அந்த மந்திரவாதிகளை ஒவ்வொருத்தராக கொண்டுட்டு இருக்கும்போது அதுல 2 மந்திரவாதிகள் மட்டும் தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடிறாங்க. காட்டுக்குள்ள ஓடி போனவங்க மந்திர வேலைகளை அதிகமா செய்யறாங்க. ஆவிகளையும் ஆன்மாக்களையும் அந்த கிராமத்து மேல ஏவி விட்டு எல்லா மக்களையுமே சாகடிச்சிட்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் பேய் பிடிச்சி இறக்குற நிலைமையில இருந்தாங்க. அப்போ அந்த மீதி இருக்கிற ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த ஊருக்குள்ள இருக்கிற முனிப்பன் கோயில போய் முறையிடுறாங்க. அந்த மாதிரி முனிப்பன் கிட்ட இருந்தாலும் தொடர்ந்து அந்த இறப்புகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு நாள் இரவு ஒரு பெண் தன்னோட குழந்தையோட அந்த முனிப்பன் கோயிலுக்கு போறாங்க. இந்த மாதிரி என்னோட கணவனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் வந்து அந்த பெண் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அடுத்த 2 நாள்லயே அந்த கிராமம் சாதாரணமான நிலைமைக்கு வந்துருச்சு. 2 மந்திரவாதிகளும் ரொம்பவே கொடூரமான முறையில் அந்த கோயிலுக்கு பின்னாடி செத்து கிடந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த முனிப்பனை சுற்றி ஏகப்பட்ட சங்கிலிகள் இருந்திருக்கு. அந்த சங்கிலியை பார்த்த மக்கள் முனிப்பன் ரொம்பவே கோவமா இருக்காரு. கோவமான முனிப்பன் இந்த ஊரையை அழிச்சிருவாரு, இந்த உலகத்தையே அழிச்சிருவாரு. அதனால அந்த சங்கிலி அவுக்கு வேணாம்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அந்த சங்கிலி அவுக்காம தான் அந்த முனிப்பனுக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.